தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கச்சத்தீவு செல்லவில்லை. அது எமக்கு உரித்தான நிலப்பரப்பாகும். எனவே கச்சத்தீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவை இல்லை. அரச தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அங்கு செல்ல முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், අතිවිශේෂයක් නෙවෙයි. අන්තිම කොහොමත් ඉතින් ඔය දකුණු ඉන්දියානු දේශපාලනයේදී විටින් විට එක දේශපාලන නායකයන් කණ්ඩායම් ඡන්දිලක් කරගෙන කච්චිතුව සම්බන්ධයෙන් හෝ උතුරේ ප්‍රශ්න සම්බන්ධයෙන් හැමදාම දේවල් ඉදිරිපත් කරනවා. කච්චිතුව සම්බන්ධයෙන් යලිත් සාකච්ඡා කරන්න උවමනාවක් නැහැ. ඒක අපිට අයිති භූමියක්. අපි සංචාරක ව්‍යාපාරය ඉලක්ක කරගෙන සංවර්ධනය වෙනුවෙන් වැඩි අවධානයක් ඒ පැත්තේ යොමු කළා තියෙනවා. ඉන්දියාවේ දකුණු ඉන්දියාවේ කර ප්‍රකාශයයි ජනාධිපතිතුමාගේ ප්‍රකාශය අතර සම්බන්ධයක් ගමනේ සම්බන්ධයක් නැහැ. නමුත් මම හිතනවා රාජ්‍ය නායකයෙක් හැටියට අපේ තැන්වලට පුළුවන්කමක් තියෙනවා ජනාධිපතිතුමාට යන්න ජනතාවත් එක්ක සාකච්ඡා කරන්න ඒ තැන්වල සංවර්ධනය පිළිබඳව හොයලා බලන්න හැකියාව තියෙනවා. හොඳයි. යාපෙන් ගියපෙකේ அபிவிருத்தி திட்டங்கள் சிலவற்றை ஆரம்பித்து வைப்பதற்காகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் மாத்திரமின்றி கிழக்கு மற்றும் ஏனைய மாகாணங்களிலும் அபிவிருத்தி திட்டங்களை திறந்து வைக்கும் நிகழ்வுகளில் எதிர்வரும் மாதங்களில் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார். ஜனாதிபதியின் கச்சத்தீவு விஜயம் அதிவிசேடமானதல்ல. தென்னிந்தியாவில் அவ்வப்போது அரசியல் தலைவர்கள் கச்சத்தீவு குறித்து பேசுவது வழமையானதொரு விடயமாகும். அவர்கள் தமக்காக வாக்குகளை அடிப்படையாக கொண்டு கச்சத்தீவு தொடர்பிலோ அல்லது வடக்கு மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலோ வாக்குறுதிகளை வழங்குவர். எனவே கச்சத்தீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவை இல்லை. கச்சத்தீவு எமக்கு உரித்தான நிலப்பரப்பாகும். அதில் சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து அப்பகுதியை அபிவிருத்தி செய்வது குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் தென்னிந்தியாவில் கூறப்பட்ட கருத்துக்கும் ஜனாதிபதியின் கச்சத்தீவு விஜயத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அரச தலைவர் என்ற ரீதியில் நாட்டிலுள்ள சகல பிரதேசங்களுக்கும் ஜனாதிபதியால் செல்ல முடியும். அவ்வாறு செல்லும் போது மக்களுடன் கலந்துரையாடி அப்பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்திகள் தொடர்பில் நேரடியாக அவதானம் செலுத்தினால் அது சிறந்ததாகும். நாம் அறிந்த வகையில் இதுவரையில் அரச தலைவர் ஒருவர் கச்சத்தீவுக்கு செல்லவில்லை. அந்த வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் மிக முக்கியத்துவமுடையதாகும் என்றார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடாது. ஆனால் போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். நீதிமன்றத்துடன் தொடர்புடைய விவகாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு தேவையற்றதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. குறித்த அறிக்கையில் செம்மணிக்கு சுயாதீன விசாரணை பொறிமுறையை நிறுவுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சர்வதேச நிபுணத்துவத்தின் அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், මේකන දැන්ට අධිකරණය මගින් කටයුතු කරගෙන යනවා. වෙන කවුරුවත් නෙවෙයි. අධිකරණයට තමයි මේ කරුණු වාර්තා වෙන්නේ. ඉතින් අධිකරණය කියන්නේ ස්වාධීන ආයතනයක්. ඒක කාටත් පිළිගන්න පුළුවන්. ඒ අධිකරණ කටයුත්තට පහසුකම් සැලසීම තමයි අපි කරමින් ඉන්නේ සියලු පැති වලින්. ඒ සඳහා විශේෂ කණ්ඩායමක් දැන් කටයුතු කරගෙන යනවා. පොලිස් පැත්තෙන් ඒ ගැන කරුණු ඉදිරිපත් වෙනවා. ඊළඟට අධිකරණය තවත් දින නියම කරලා තිබෙනවා කරුණු වාර්තා කරන්න කියලා. අපි ඒ ක්‍රියාවට ඉඩ දෙමින් තියෙනවා. දැනට අපි හිතනවා ඒ පැත්තෙන් சாதாரண இட்டுவின் பவுத்தினோ கீழே. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் நீதிமன்றத்துக்கே அறிவிக்கப்படும். நீதிமன்றம் சுயாதீனமான நிறுவனமாகும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான வசதிகள் அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விசேட குழு ஒன்றினால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் போலீஸ் விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு அதற்கான தினம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவற்றுக்கு நாம் இடமளித்திருக்கின்றோம். அதற்கமைய அந்த விவகாரத்தில் நியாயமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நம்புகின்றோம் என்றார்.